கிருஷ்ணரை பற்றி அறிந்திராத சில கதைகள். கம்சனின் சகோதரி தேவகி. இவளை வசுதேவருக்கு கம்சன் திருமணம் செய்து கொடுத்தான். ஒரு நாள் வசுதேவர் தேவகி இருவரையும் கம்சன் தனது தேரில் ஏற்றி அழைத்து சென்று கொண்டிருந்தான். அப்போது வானில் அசரீரி ஒன்று கேட்டது. கம்சா, உன் சகோதரி தேவகிக்கு பிறக்கும் 8வது குழந்தை உன்னை கொல்லும் என்று அசரீரி ஒலித்தது. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த கம்சன் தேவகியை கொலை செய்யும் எண்ணத்துடன் வாளை உருவினான். அவனை தடுத்த வசுதேவர் தங்களுக்கு பிறக்கும் எல்லா குழந்தைகளையும் ஒப்படைத்து விடுகிறோம் என்று உறுதியளித்தார். அதை கம்சன் ஏற்றுக்கொண்டான். தேவகி தன் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்பதற்காக வசுதேவரையும் தேவகியையும் சிறையில் அடைத்தான். அங்கு தேவகிக்கு 7 குழந்தைகள் பிறந்தன. அந்த 7 குழந்தைகளையும் பிறந்த உடனேயே கம்சன் அழித்தான். இந்நிலையில் தேவகி 8வது முறையாக கர்ப்பம் அடைந்தாள். அதே சமயத்தில் வசுதேவரின் நண்பர் நந்தாவின் மனைவி யசோதாவும் கர்ப்பம் அடைந்தாள். ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திர தினத்தன்று தேவகிக்கு ஆண் குழந்தையும் யசோதாவுக்கு பெண் குழந்தையும் பிறந்தன. அப்போது மதுரா சிறையில் இருந்த வசுதேவர் முன்பு மகாவிஷ்ணு தோன்றினார். இந்த ஆண் குழந்தை கிருஷ்ணரை கோகுலத்தில் உள்ள யசோதா வீட்டில் சேர்த்துவிடு, அங்கு பிறந்துள்ள பெண் குழந்தையை இங்கு கொண்டு வருமாறு உத்தரவிட்டார். அதன்படி வசுதேவர் கிருஷ்ணரை கூடையில் சுமந்து கொண்டு சென்றார். அவருக்கு ஆதிசேஷன் குடைபிடித்து சென்றது. யமுனை நதியை கடந்து சென்று அந்த குழந்தையை பிருந்தாவனத்தில் யாதவ குலத்தினரான நந்தகோபர் யசோதையிடம் ஒப்படைத்தார். அந்த குழந்தைக்கு கிருஷ்ணன் என்று நந்தர் பெயரிட்டார். குழலூதி மாடு மேய்த்து நண்பர்களுடன் விளையாடி வெண்ணெய் திருடி குறும்புத்தனம் செய்து காலத்தை கழுத்த கிருஷ்ணன் பிருந்தாவனத்தின் செல்ல பிள்ளையானார். இதற்கிடையே கம்சன் தன் சகோதரி தேவகிக்கு 8வது குழந்தை பிறந்திருப்பதை அறிந்து சிறைக்கு வந்தான். அங்கு அவனுக்கு தெரியாமல் மாற்றி வைக்கப்பட்டிருந்த பெண் குழந்தையை பார்த்தான். இந்த பெண் குழந்தையா என்னை கொல்ல போகிறது என்று எக்காலமிட்டு சிரித்தான். பிறகு அந்த பெண் குழந்தையை தூக்கி பிடித்தபடி வாளால் வெட்டி கொல்ல முயன்றான். அப்போது அந்த குழந்தை, உன்னை கொல்ல அவதாரம் எடுத்திருப்பவர் கோகுலத்தில் வளர்ந்து வருகிறார், விரைவில் உன் கதை முடிய போகிறது என்று கூறிவிட்டு மறைந்தது. அந்த பெண் குழந்தைதான் பின்னாளில் பவானி அம்மனாக அவதாரம் எடுத்ததாக புராண வரலாறுகளில் சொல்லப்பட்டுள்ளது. மாயமாய் மறைந்த பெண் குழந்தை சொன்னதை கேட்டு கம்சன் மேலும் அதிர்ச்சி அடைந்தான். தனது பணியாட்களை அனுப்பி விசாரித்தான். அப்போது கோகுலத்தில் வளரும் கிருஷ்ணர் தான் தேவகி பெற்ற 8வது குழந்தை என்பது தெரிய வந்தது. இதையடுத்து கம்சன் தனது வீரர்களை அனுப்பி கிருஷ்ணரை கொல்ல முயன்றான். அந்த அசுரர்கள் அனைவரையும் கிருஷ்ணர் வதம் செய்தார். இளவயதில் பிருந்தாவனத்தில் இருந்த பெண்களின் மனதில் கிருஷ்ணர் இடம் பிடித்தார். இவர்களுள் ஒருவரான ராதையுடன் தெய்வீக காதல் புரிந்தார். பிறகு மதுரா சென்று கம்சனை வென்று தன் தாத்தாவான உக்ரசேனரிடம் ராஜ்யத்தை ஒப்படைத்தார். தனது அத்தை மகன்களான பாண்டவர்களுடன், குறிப்பாக அர்ஜுனனுடன் நட்பு கொண்டார். பின்னர் துவாரகை என்னும் ஊருக்கு மதுரா மக்களுடன் குடிபெயர்ந்தார். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடந்த குருசேத்திர போரில் தனது சேனையை கௌரவர்களிடம் கொடுத்துவிட்டு தான் அர்ஜுனனின் தேரோட்டியாக பணிபுரிந்தார். இந்த போர் தொடங்கும் முன் இவர் அர்ஜுனனிடம் மேற்கொண்ட உரையாடலே பகவத்கீதை ஆனது. பின்னர் துவாரகையில் தன் மனைவியான ருக்மணியுடன் வாழ்ந்து யாதவர்களின் அரசராக விளங்கினார். கிருஷ்ணரை எப்படி வழிபட வேண்டும் தெரியுமா? ஸ்ரீ கிருஷ்ண பூஜை செய்வதற்கு முன் வழிபடுபவர் நடுவிரலால் விஷ்ணுவை போல் 2 நேர்கோடுகளையும் வரையவும் அல்லது அடர்த்தியான ஒரு நேர்கோட்டை வரையவும். ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு மோதிர விரலில் சந்தனம் இட வேண்டும். கிருஷ்ணர் பாதத்திற்கு பூவால் அர்ப்பணம் செய்ய வேண்டும். 3 அல்லது 3இன் பெருக்கு தொகை எண்ணிக்கை உள்ள பூக்களை அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணம் செய்யும் போது பூவின் காம்பு கிருஷ்ணனை நோக்கி இருக்க வேண்டும். பூக்களை நீள்வட்ட வடிவத்தில் அலங்கரிக்க வேண்டும். சந்தனம், தாளம்பூ, மல்லிகை, சம்பா, சாய்வாலா, ஆம்பர் மனம் கொண்ட ஊதுபத்தியை உபயோகிக்க வேண்டும். வாசனை திரவியங்களில் சந்தனம் உபயோகிக்க வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணனை 3 முறை அல்லது 3இன் பெருக்கல் தொகை எண்ணிக்கை பிரதர்சனம் செய்ய வேண்டும். கிருஷ்ண பகவான் அஷ்டமி திதியில் சிரவண மாதத்தில் கிருஷ்ணபட்சத்தில் நடு இரவில் ரோகிணி நட்சத்திரத்தில் ரிஷப ராசியில் பிறந்தார். கோகுலாஷ்டமி திதியில் கிருஷ்ண தத்துவம் இப்பூவுலகில் 100 மடங்கு அதிகம் ஆகியுள்ளது. மீதி நாட்களை காட்டிலும் அன்றைக்கு கிருஷ்ண தத்துவம் அதிக செயலாற்றலை கொண்டிருப்பதால் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என நாம ஜபம் செய்தால் கிருஷ்ணரின் அருள் நமக்கு அதிக பலனை கொடுக்கும். கிருஷ்ணரை வீட்டிற்குள் அழைத்து வர திருப்பாவை பாடுங்கள். பகவான் கிருஷ்ணர் குழந்தை அவதாரமாக நம் வீட்டிற்கு வந்து அருள்பாலிப்பதே கோகுலாஷ்டமி பண்டிகையின் முக்கிய அம்சமும் நோக்கமும் ஆகும். அதனால்தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீட்டை கழுவி சுத்தம் செய்து அரிசி மாவில் கோலமிட்டு பூக்கள், மாவிலை தோரணங்களால் அழகுபடுத்துவர். வாசலில் தொடங்கி பூஜை அறை வரை குழந்தையின் பிஞ்சு பாத தடங்களை அரிசி மாவால் பதிப்பார்கள். ஆலிலை கிருஷ்ணன் தனது பிஞ்சு பாதங்களை அடிமேல் அடி வைத்து வீட்டிற்குள் தத்தி தத்தி நடந்து வருவதாக ஐதீகம்.
கிருஷ்ணனின் படத்தை அலங்கரித்து மாலைகளும் மலர்களும் சூடி அவனுக்கு பிடித்தமான வெண்ணெய், இனிப்பு வகைகள், சீடை, முறுக்கு, தேன்குழல், பொங்கல், பால் பாயாசம் போன்ற நைவேத்தியங்கள் படைத்து அவரவர் குடும்ப வழக்கப்படி விரதம் இருந்து பூஜைகள் செய்து பக்தி பாமாலைகள் பாடி வழிபட வேண்டும். அந்த நீலவண்ண கண்ணன் நம் இல்லம் வந்து அருள் புரிய சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் தனது திருப்பாவையில் இவ்வாறு பாடி அருளியுள்ளாள். மாயனை, மண்ணு வட மதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளங்க செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினார்படி மனத்தினால் சிந்திக்க போயா பிழையும் புகு தருவானின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய். கிருஷ்ணனை இவ்வாறு பாடி வழிபட்டால் எல்லா விதமான தடைகளும் பிழைகளும் தீயினில் பட்ட தூசாக அழியும் என்று தனது திருப்பாவை பாசுரத்தில் கூறியுள்ளார். பாகவதத்தில் கண்ணனின் பிறப்பை விவரிக்கும் தசமஸ்கந்தம் எனப்படும் 10வது அத்தியாயத்தை ஒருவர் படிக்க குடும்பத்தில் மற்றவர்கள் கேட்க வேண்டும். இதனால் பகவான் கிருஷ்ணரின் ஆசீர்வாதம் நமது இல்லத்திற்கும் உள்ளத்திற்கும் கிடைக்கும். கிராமங்களில் மாலை வேளையில்தான் கிருஷ்ண ஜெயந்தி பூஜை செய்வார்கள். வீட்டில் பூஜையும் நைவேத்தியமும் செய்து முடித்த பிறகு அருகே உள்ள கண்ணன் ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கி மகிழ்வது சிறப்பு. உலகத்தில் அதர்மம் அதிகரிக்கும் போதெல்லாம் மகாவிஷ்ணு பல்வேறு அவதாரங்கள் எடுத்து தர்மத்தை நிலைநாட்டியதாக புராணங்கள் சொல்கின்றன. அவர் எடுத்த அவதாரங்களில் ஒன்றுதான் கிருஷ்ண அவதாரம். இவர் அவதரித்த தினத்தை கிருஷ்ண ஜெயந்தி என்றும் கோகுலாஷ்டமி என்றும் கொண்டாடுகிறார்கள். இந்த ஆண்டுக்கான கிருஷ்ண ஜெயந்தி வருகிற 26ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. கிருஷ்ண அவதாரத்தில் அவர் சிறுவயதில் செய்த லீலைகளை பெருமையாக பேசப்படுகின்றன. காக்கும் தெய்வம் என்று அழைக்கப்படுபவர் மகாவிஷ்ணு. இந்த உலகத்தில் எப்போதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டுபவர். அவரது அவதாரங்களில் முக்கியமானது கிருஷ்ண அவதாரம். அவர் அவதரித்த நாளையே கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடுகிறோம். வசுதேவர் தேவகி தம்பதியருக்கு ஆவணி மாதம் தேய்பிறை அஷ்டமி அன்று ரோஹிணி நட்சத்திரத்தில் நள்ளிரவில் சிறைசாலைக்குள் பிறந்தவர் கிருஷ்ணர். ஆனால் அவர் வளர்ந்தது கோகுலத்தில் உள்ள நந்தகோபர் யசோதா தம்பதியரிடம். தன்னுடைய 3வது வயது வரை கோகுலத்திலும், 3 முதல் 6 வயது வரை பிருந்தாவனத்திலும், 7 வயதில் கோபியர் கூட்டத்திலும், 8 வயது முதல் 10 வயது வரை மதுராவிலும் கிருஷ்ணரின் இளம் வயது காலங்கள் கழிந்தன. இந்த காலகட்டங்களில் கிருஷ்ணர் பல அரக்கர்களை அழித்ததோடு பல அற்புதங்களை செய்து கோபியர்களையும் கோகுலவாசிகளையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார். பிறந்தது முதலே கிருஷ்ணரை கொல்ல ஏராளமான அரக்கர்களை அனுப்பிய கம்சனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இறுதியாக அவன் கிருஷ்ணரை மதுராவிற்கு அழைத்து கொன்றுவிட முடிவு செய்தான். அதன்படி நான் தனுர்யாகம் செய்ய போகிறேன். அதற்கு வேண்டிய பொருட்களுடன் நந்தகோபரை குடும்பத்துடன் இங்கு வர சொல்லுங்கள் என்று அமைச்சர் அக்ரூரரிடம் கூறி அனுப்பினான். அவரும் நந்தகோபரிடம் வந்து விஷயத்தை சொன்னார். இதையடுத்து பலராமரும் கிருஷ்ணரும் மதுராவிற்கு புறப்பட்டு சென்றனர். ஆனால் அங்கு மல்யுத்தத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தான் கம்சன். கண்ணனை அழிப்பதற்காக சானூரன், முஷ்டிகன், கூடன், சலன் போன்ற பலம் வாய்ந்த மல்லர்களை தயார் செய்து வைத்திருந்தான். அவர்களுடன் கிருஷ்ணரையும் பலராமரையும் யுத்தம் செய்யும்படி கம்சன் உத்தரவிட்டான். அப்போது கிருஷ்ணருக்கு 10க்கும் குறைவான வயதுதான். ஆனால் கிருஷ்ணரும் பலராமரும் எந்த தயக்கமும் இன்றி மாமிசமலை போலிருந்த மல்யுத்த வீரர்களுடன் போரிட்டு அவர்கள் அனைவரையும் கொன்றனர். இறுதியில் கம்சனையும் கிருஷ்ணர் வதம் செய்தார். பின்னர் பல ஆண்டுகளாக சிறையில் இருந்த பெற்றோரான வசுதேவர், தேவகி, பாட்டனார், உக்கிரசேனர் ஆகியோரை விடுவித்தனர். அதன் பிறகுதான் தங்களின் கல்வியையே கிருஷ்ணரும் பலராமரும் கற்கத் தொடங்கினார். அவர்களின் குருவாக இருந்து கல்வியை கற்பித்தவர் சாந்திபனி முனிவர். இவரிடம் சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்த கிருஷ்ணர் அவருக்கு குரு தட்சணையாக காலத்திற்கு முன்பு கடலில் விழுந்த குருவின் மகனை உயிருடன் மீட்டுக் கொண்டு வந்து கொடுத்தார். துவாபர யுகத்தின் முடிவில் கிருஷ்ணரின் அவதாரமும் முடிவுக்கு வந்தது. இதையெல்லாம் நினைவு கூறும் வகையில்தான் ஆண்டுதோறும் கிருஷ்ணரின் அவதார நாளை கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடி மகிழ்கிறோம். கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீடுகளில் குதூகலம் நிறைந்திருக்க வாசல் முழுவதும் கோலமிட்டு வாசலிலிருந்து பூஜை அறை வரை சின்ன சின்ன காலடி சுவடுகளை வரைவார்கள். கண்ணன் இளமையில் செய்த சேட்டைகளை நினைத்தாலே பரமானந்தத்தை தரும். அவற்றில் முக்கியமானது கோபியர் வீடுகளில் உரியில் கட்டியிருக்கும் பானைகளை உடைத்து வெண்ணெயை எடுத்து தின்றது. இதை நினைவு கூறும் வகையில்தான் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு பல இடங்களிலும் உரியடி திருவிழா நடத்தப்படுகிறது. கிருஷ்ணர் தனக்காக இல்லாமல் உலகத்தின் உயிர்களுக்காக வாழ்ந்தவர். அதனால்தான் அவரை கண்ணா முகுந்தா என்று அழைக்கிறோம். கண்ணன் என்றால் கண் போல காப்பவன் என்று பொருள். முகுந்தா என்றால் வாழ்வதற்கு இடம் அளித்து முக்தி அளிப்பவன் என்று பொருள். கிருஷ்ண ஜெயந்தி அன்று பகவான் கிருஷ்ணர் நம் அனைவரின் வீட்டிற்கும் வந்து அருள்பாலிப்பார் என்பதே முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. அவரை வரவேற்கும் விதமாக தான் அவரது பிஞ்சு பாதங்களை வீட்டில் வரைகிறோம்.
வீட்டில் உள்ள கிருஷ்ணர் சிலைக்கு அல்லது படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். அதில் துளசி இருந்தால் இன்னும் சிறப்பு. அதோடு கிருஷ்ணருக்கு பிடித்த தகிகலாவை படைத்து வழிபட வேண்டும். தகிகலா என்பது பல்வேறு தின்பண்டங்களுடன் தயிரும் பாலும் வெண்ணையும் ஆகியவற்றை கலந்து செய்வதாகும். தவிர சீடை, முறுக்கு, லட்டு போன்ற இனிப்பு உணவுகளையும் கிருஷ்ணருக்கு படைக்க வேண்டும். இவ்வாறு நைவேத்தியம் படிக்க முடியாதவர்கள் தங்களால் முடிந்ததை செய்யலாம். ஏனெனில் ஒரு இலை, ஒரு பூ, ஒரு பழம், கொஞ்சம் தண்ணீர், அதோடு தூய்மையான பக்தியும் சேர்த்து அளித்தால் நான் அவர்களுக்கு தேவையானதை செய்வேன் என்று கீதையில் கண்ணன் சொல்லியிருக்கிறார். எனவே உங்களால் முடிந்தபடி கிருஷ்ணரை வழிபடுங்கள். மனைவியும் பிள்ளைகளும் கண்ணனை பற்றி பேசும் போதெல்லாம் அவர் மீது அன்பு கொண்ட, அவரால் அன்பு செய்யப்பட்ட 3 பெண்கள் நினைவுக்கு வருவார்கள். அவர்கள்தான் ராதை, ருக்மணி, சத்யபாமா. கண்ணனுக்கு ருக்மணி, சத்யபாமா, காளிந்தி, ஜாம்பவதி, விக்ரவிந்தா, நாக்னஜதி, பத்திரா, லக்மனே என்று 8 பட்டத்து ராணிகள் உண்டு. இவர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா 10 குழந்தைகள் பிறந்தன. கிருஷ்ணரின் பிள்ளைகளில் பிரத்யும்னன், அனுருத்தன், தீப்திமான், பானுசாம்பன், மது, பருவத்பானு, சித்ரபானு, விருகன், அருணன், புஷ்கரன், வேதபாசு, ஸ்ருததேவன், சுருந்தனன், சித்திரபாகு, விருபன், கவிநியோக்தன் ஆகியோர் புகழ் பெற்றவர்கள். சிறுவயது கிருஷ்ணலீலைகள். யமுனை நதியை விஷமாக்கிய காளிங்கன் என்ற நாகத்தின் மீது நடனம் புரிந்து அதனை கடலுக்குள் அனுப்பினார். தன்னை அழிக்க பிறந்த கிருஷ்ணரை கொல்வதற்காக சகடாசூரன் என்ற அசுரனை கம்சன் அனுப்பினான். மாட்டு வண்டி வடிவத்தில் வந்த அந்த அசுரனை கிருஷ்ணர் தன் காலால் எட்டி உதைத்து அழித்தார். சிறுவயதில் கோபியர் இல்லங்களில் வெண்ணெய் திருடுவது உள்பட பல்வேறு குறும்புகள் செய்த கிருஷ்ணரை யசோதா உரலில் கட்டி போட்டார். மண்ணை உண்ட கிருஷ்ணனிடம் வாயை திறந்து காட்டும்படி யசோதா கூறினார். அப்போது அந்த சின்னஞ்சிறு பாலகனின் வாய்க்குள் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் அடங்கியிருப்பதைக் கண்டு அதிசயித்தாள் யசோதா. மாம்பழம் விற்று வாழ்ந்து வந்த ஏழை பெண் ஒருத்தி கிருஷ்ணரின் மயக்கும் முகம் பார்த்து தன்னிடமிருந்த மாங்கனிகளை எல்லாம் அவனுக்கு வழங்கினாள். அந்த அன்புக்கு பரிசாக ஏழை பெண்ணுக்கு நவரத்தினங்களை அள்ளி வழங்கினார் குழந்தை கண்ணன். கிருஷ்ணரை அழிப்பதற்காக நெருப்பு சக்தி கொண்ட அசுரனை கம்சன் அனுப்பினான். அந்த அசுரன் கிருஷ்ணனும் அவனது நண்பர்களும் காட்டில் மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த இடத்திற்கு நெருப்பை வைத்தான். கிருஷ்ணர் அந்த நெருப்பை உறிஞ்சி அனைவரையும் காத்தார். கம்சனால் அனுப்பி வைக்கப்பட்ட நாகாசூரன் என்ற நாகவடிவ அசுரனை அழித்து அவனிடமிருந்து தன்னையும் தன் நண்பர்களையும் கிருஷ்ணர் காத்து கொண்டார். காற்று அசுரன். குழந்தை கண்ணனுக்கு 1 வயது. ஒரு நாள் தாய் யசோதை குழந்தைக்கு பாலூட்டி தூங்க வைத்தாள். பின் சமைக்க அடுப்படிக்குள் சென்றாள். அப்போது தருணாவர்த்தன் என்னும் அசுரன் காற்று வடிவில் தோன்றி கண்ணனை தூக்கி கொண்டு மாயமானான். யசோதை குழந்தையை காணாமல் பதறினாள். ஆயர்கள் கண்ணனை தேடி நாலாபுரமும் ஓடினார். இதனிடையே கண்ணன் மலை போல கனக்கவே சுமக்க முடியாமல் அசுரன் விழித்தான். திடீரென அவனது கழுத்தை குழந்தை கண்ணன் நெரித்தான். வலி தாழாமல் அசுரன் உயிர் விட்டான். மரண ஓலம் எங்கும் எதிரொலித்தது. சப்தம் கேட்ட திசை நோக்கி வந்தனர். கண்ணன் சிரித்தபடி படுத்திருந்தான். அதைக் கண்ட கோபியர்கள் குழந்தையாயிருந்தாலும் தெய்வம் தெய்வம் தானே என மகிழ்ந்தனர். துவாரகா. அசுரனான கம்சனின் மாமனார் ஜராசந்தன். அவர் மருமகனான கம்சனை அளித்த கண்ணனை கொல்வதற்காக மதுராவின் மீது படையெடுத்தார். 18 முறை தொடர்ந்து போர் தொடுத்ததால் மதுராவாசிகள் சிரமப்பட்டனர். இதனால் கண்ணன் மேற்கு கடற்கரையில் உள்ள தீவில் மக்களை குடியேற செய்தார். அங்கு துவாரகா என்னும் நகரை உருவாக்கினார். குஜராத் மாநிலம் துவாரகையில்தான் புகழ்மிக்க கண்ணன் கோயிலான துவாரகா நாச்சி உள்ளது. சந்தனம் தந்தவள். ஆயர்பாடியில் இருந்த கண்ணனையும் அவரது அண்ணன் பலராமரையும் மதுரா நகருக்கு அழைத்து சென்றார் பக்தரான அக்ரூரர். அனைவரும் அவர்களின் அழகைக் கண்டு மெய்மறந்து நின்றனர். அப்போது முதுகு கூனலான ஒரு முதியவள் சந்தன கிண்ணத்துடன் சென்று கொண்டிருந்தாள். குணத்தால் உயர்ந்தவளே, சந்தனத்தை எங்கு எடுத்து செல்கிறாய் என கேட்டார் கண்ணன். மதுராபுரி மன்னர் கம்சனின் பணிப்பெண் நான். அசுர மன்னனுக்கு வேலை செய்தே என் வாழ்நாளை வீணாக்கி விட்டேன். இன்று ஒரு நாளாவது நல்லவர்களுக்கு சந்தனம் பூச விரும்புகிறேன் என்று சொல்லி இருவருக்கும் சந்தனம் பூசினாள். கண்ணனின் அருட்பார்வையால் அவள் இளம் பெண்ணாக மாறினாள். இந்த பெண் யார் தெரியுமா? கூனியாக பிறந்து ராமரை காட்டுக்கு அனுப்ப காரணமான மந்தரை. இந்த பிறவியில் கிருஷ்ணருக்கு சந்தனம் தந்து பாவத்தை போக்கிக் கொண்டாள். கண்ணனை சரணடைந்தால் முன்வினை பாவம் தீரும். தீயில் வந்தவள். மகாபாரதத்தில் கிருஷ்ணா என்றொரு பெண் இருந்தாள் தெரியுமா? அவள்தான் துருபதனின் மகளான திரௌபதி. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாத துருபதனை தன் சீடர்களான பாண்டவர்கள் மூலம் துரோணாச்சாரியார் தோற்கடித்தார். தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்கும் விதத்தில் துருபதன் யாகம் ஒன்றை நடத்தினான். துரோணரை கொல்லும் வலிமை கொண்ட ஆண்மகன் தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று வழிபட்டான். யாக குண்டத்திலிருந்து ஆண் குழந்தை வந்தது. அவனை கிருஷ்ணத்யும்னன் என்ற பெயர் பெற்றான். பாரத போரில் துரோணாச்சாரியாரை கொன்றவன் இவனே.
அதே யாக குண்டத்திலிருந்து பெண் குழந்தை ஒன்றும் வந்தது. கிருஷ்ணா கரியவள் என பெயரிட்டு வளர்த்தான். துருபதனின் மகளான அப்பண்ணே திரௌபதி என பெயர் பெற்றாள். யுகம் தோறும் கம்சன் என்னும் அசுரனின் தங்கை தேவகி, அவளுக்கும் வசுதேவருக்கும் திருமணம் நடந்தது. அப்போது கம்சா, உன் தங்கையின் வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தை உன்னை கொல்வான் என அசரீரி ஒலித்தது. கம்சன் மணமக்களை சிறையில் அடைத்தான். அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளை எல்லாம் கொன்றான். 8வதாக கிருஷ்ணர் அவதரித்தார். அப்போது சிறையின் கதவுகள் தானாக திறந்தன. கூடை ஒன்றில் குழந்தையை சுமந்து கொண்டு ஆயர்பாடி நோக்கி புறப்பட்டார் வசுதேவர். யமுனை நதி வழிவிட்டது. யசோதை நந்தகோப தம்பதியிடம் கிருஷ்ணரை ஒப்படைத்தார். அவர்களுக்கு பிறந்த மாயா என்னும் பெண் குழந்தையை எடுத்து வந்தார். தங்களுக்கு பெண் குழந்தை பிறந்ததாக கம்சனிடம் தெரிவித்தார். வழக்கம் போல் அவன் குழந்தையின் கால்களை பிடித்து சுழற்றி எறிந்தான். அக்குழந்தை துர்க்கையாக காட்சியளித்தது. அடே மூடனே, உன்னை கொல்ல பிறந்தவன் ஆயர்பாடியில் வளர்கிறான் என எச்சரித்து மறைந்தாள். அதன்படியே கிருஷ்ணரால் அசுரன் கொல்லப்பட்டான். தீயவர்களை அழிக்கவும் நல்லவர்களை காக்கவும் யுகந்தோறும் நான் அவதரிப்பேன் என்ற வாக்கின்படி அதர்மம் தலையெடுக்கும் போதெல்லாம் பூமியில் கிருஷ்ணன் அவதரிக்கிறார். முன்வினை தீர குஞ்சமேந்தி குளிர்மலை காத்தவன், அன்று ஞானம் அளந்த பிரான்பரன், சென்று சேர் திருவேங்கட மாமலை, ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே. கோவர்த்தன மலையை தாங்கி ஆயர்களையும் பசுக்களையும் மலையிலிருந்து காத்த கிருஷ்ணனே, 3 உலகங்களையும் திருவடியால் அளந்தவனே, பரம்பொருளான திருமாலே, திருவேங்கட மலையில் குடியிருப்பவரே, உன்னை வழிபட்டால் முன்வினை பாவம் நீங்கும். கதவு திறந்தது. பெங்களூரு மைசூரு சாலையில் 50 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தலம் சென்னப்பட்டினம் அருகில் உள்ள தொட்டமளூர். இங்குள்ள பெருமாள் கோயிலில் உள்ள நவநீத கிருஷ்ண சன்னதி புகழ்மிக்கது. தவழும் குழந்தை வடிவத்தில் சுவாமியை தரிசிக்கலாம். வேதங்களை அளித்த வியாசரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர். ஒருமுறை பக்தரான புரந்தரதாசர் இங்கு வரும்போது நேரமாகிவிட்டதால் கோயில் பூட்டியிருந்தது. ஆனால் தரிசிக்கும் ஆவலில் அவர் ஜகத் தோத்தாரணா என்னும் பாடல் பாட கதவு தானாக திறந்தது. குழந்தை வரம் வேண்டுவோர் இங்கு மரத்தொட்டில் கட்டுகின்றனர். மகா மந்திரம். கிருஷ்ணர் ஒரு முறை நாரத மகரிஷிக்கு உபதேசம் செய்தார். அப்போது உண்மையில் நான் வைகுண்டத்தில் வசிப்பதில்லை, என்னுடைய திருநாமத்தை எப்போதும் உச்சரிக்கும் பக்தர்களின் மனதில் வாழ்கிறேன் என்றார். கலிசந்தரன உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ள ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் 16 வார்த்தைகள் அடங்கிய கிருஷ்ணரின் நாமத்தை தினமும் 108 முறை உச்சரித்தால் தீமைகளிலிருந்து விடுபட்டு நிம்மதியாக வாழலாம். எல்லாவித துன்பங்களிலிருந்து விடுவிப்பதால் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை மகா மந்திரம் என சொல்வர். கிருஷ்ண ஜெயந்தி என்று இதை சொல்வது சிறப்பு. தேய்பிறையில் முழுநிலா. கிருஷ்ணர் பிறந்த போது தேய்பிறை அஷ்டமி ஆயிற்றே. வானில் எப்படி முழுநிலா தோன்றியது? கிருஷ்ணர் அவதரித்த போது கிரகங்கள் எல்லாம் சுபமான இடத்தில் இருந்தன. தேய்பிறை அஷ்டமியாக இருந்தாலும் பகவான் கிருஷ்ணர் சந்திர வம்சத்தை சேர்ந்தவர் என்பதால் வானில் பௌர்ணமி பிரகாசித்தது. 4 கைகள், கைகளில் சங்கு சக்கரம் கதாயுதம் தாமரை ஏந்தியபடி காட்சியளித்தார். கரிய மேகம் போன்ற அவர் மஞ்சள் நிற பட்டாடை நவரத்ன ஆபரணங்கள் சூடியிருந்தார். அவரது தாயான தேவகியும் தெய்வ பெண்ணாக ஜொலித்தாள். மகிழ்ச்சிக்கு மகாவிஷ்ணு சூரிய வம்சத்தில் ராமனாக அவதாரம் செய்ததால் ரவிக்குல திலகன் என அழைக்கப்பட்டார். சூரியனை போல தானும் பெருமை பெற வேண்டும் என சந்திரன் வேண்டினார். மனமிறங்கிய மகாவிஷ்ணு, உன் பெயரை என்னோடு சேர்த்துக் கொள்கிறேன் என ராமச்சந்திரன் என தன் பெயரை மாற்றிக்கொண்டார். அத்துடன் அடுத்த அவதாரத்தில் சந்திர வம்சத்தில் அவதரிப்பதாகவும் வாக்கு கொடுத்தார். இதன் அடிப்படையில் கிருஷ்ண ஜெயந்தி நாளில் பூஜை முடித்து நிலாவை பார்த்தால் மகிழ்ச்சி நிலைக்கும். குழலோசை. நாகர்கோவில் அருகில் உள்ள அழகிய பாண்டியபுரத்தில் அழகிய நம்பி கோயில் உள்ளது. இங்கு குழந்தை கண்ணன் தூங்கிக் கொண்டிருப்பதாக ஐதீகம். அவரது தூக்கம் கரையாமல் இருக்க நாதஸ்வரம், தவில் போன்ற வாத்தியங்களை இசைப்பதில்லை. பூஜையின் போது தாலாட்டும் விதமாக புல்லாங்குழல் இசைக்கின்றனர். பட்டாபிஷேகம். இந்திரனுக்கு ஒரு முறை கர்வம் உண்டானது. தன்னால் தான் ஆயர்களும் பசுக்களும் வளமுடன் வாழ்கிறார்கள் என கருதினான். அவனுக்கு பாடம் போட்ட நினைத்த கிருஷ்ணன், இனி இந்திரனை கைவிட்டு நம் வாழ்வுக்கு ஆதாரமான கோவர்த்தன மலையை வழிபடுவோம் என்றார். இதை அறிந்த இந்திரன் 7 நாள் மழை பெய்ய செய்தான். பசுக்களையும் ஆயர்களையும் காக்க கோவர்த்தன மலையை குடையாக பிடித்தார் கிருஷ்ணர். கர்வம் அடங்கிய இந்திரன் தவறை உணர்ந்து கிருஷ்ணருக்கு பட்டாபிஷேகம் நடத்தினான். இதன் பின் கிருஷ்ணருக்கு கோவிந்தராஜன் என பெயர் வந்தது. பார்த்தால் பரவசம். கடவுளை ஒளி வடிவில் வழிபடுவது ஞானிகளின் மனநிலை. ஆனால் சாதாரண மனிதர்களால் அப்படி வழிபட முடியாது என்பதால் தான் மகாவிஷ்ணுவே பூமியில் கிருஷ்ணராக அவதரித்தார். மதுசூதன சரஸ்வதி என்னும் அருளாளர் கிருஷ்ணர் மீது பாடிய நூல் ஆனந்த மந்தாகினி. ஆனால் சாதாரண மனிதர்களால் அப்படி வழிபட முடியாது என்பதால் தான்
மகாவிஷ்ணுவே பூமியில் கிருஷ்ணராக அவதரித்தார். மதுசூதன சரஸ்வதி என்னும் அருளாளர் கிருஷ்ணர் மீது பாடிய நூல் ஆனந்த மந்தாகினி ஸ்தோத்திரம். இதில் ஞானிகள் மனதை அடக்கி தங்களுக்குள் ஜோதி வடிவில் கடவுளை தரிசிப்பர். அதற்காக மற்றவர்கள் தவம் செய்ய முடியவில்லையே என வருந்த தேவையில்லை. அந்த ஜோதியே நீலமேனியுடன் கார்மேக வண்ணனாக கிருஷ்ணராக யமுனா நதிக்கரையில் ஓடி விளையாடியது. அவரை பார்த்தாலே மனம் பரவசப்படும். நலமான வாழ்வும் மோட்சமும் உண்டாகும் என்கிறார். கிருஷ்ணமயம். கிருஷ்ணருக்கு மனைவியர்கள் கணக்கில் அடங்காது என்பார். எத்தனையோ 1000 மனைவிகள், பட்டமகிழ்ச்சிகள் 8 பேர். நரகாசுர வதம் முடிந்த பின் அவனால் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 16,000 பெண்களும் கிருஷ்ணரை மணந்தனர். நாரதருக்கு இதில் பெரும் சந்தேகம் உண்டானது. கிருஷ்ணர் எப்படி இத்தனை பெண்களை சமாளிக்கிறார்? அவருடைய மாய சக்தி என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று துவாரகைக்கு கிளம்பினார். கிருஷ்ண பத்னிகளின் அழகிய மாளிகைகளை கண்டு பிரமித்தவராக ருக்மணி இருக்கும் அரண்மனைக்குள் நுழைந்தார். அங்கு ருக்மணி கிருஷ்ணருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். நாரதரை கண்டவுடன் ருக்மணி, வாருங்கள் நாரதரே, உமது வரவு நல்வரவாக என வரவேற்றாள். நாரதா, நான் உனக்காக என்ன செய்ய வேண்டும் என கேட்டார் கிருஷ்ணர். இதென்ன கேள்வி? தங்கள் திருப்பாதங்களை சரணடைந்தவருக்கு வேறென்ன வேண்டும் என்றார். நாரதா, உன் மனம் போலவே ஆகட்டும் என ஆசையளித்தார். நாரதர் தன் சந்தேகத்தை கிருஷ்ணரிடம் கேட்காமல் மற்றொரு மாளிகைக்கு சென்றார். அங்கு கிருஷ்ணர் உத்தவர் என்பவருடன் சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருந்தார். நாரதரை கண்ட கிருஷ்ணர், நாரதா, நலம்தானே என குலசம் விசாரித்தார். அருளால் பரம சௌக்கியம் என்று பதிலளித்துவிட்டு புறப்பட்டார். இன்னொரு வீட்டில் பகவான் கிருஷ்ணர் குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தார். வேறொரு வீட்டில் அவர் புராண சொற்பொழிவை கேட்டு ஆடி பாடிக்கொண்டிருந்தார். அடுத்த வீட்டில் ஹோமாக்னி செய்து கொண்டும், ஒரு வீட்டில் நீராடிக் கொண்டும், ஒரு வீட்டில் அந்தணர்களுக்கு உணவு பரிமாறிக்கொண்டும் இருப்பதை கண்ட நாரதர் ஆச்சரியப்பட்டார். இவ்வாறு வீடுகள் தோறும் கிருஷ்ணரை கண்ட நாரதர், கிருஷ்ணா, உன் மாயா சக்தியை நேரில் அறிந்து கொண்டேன். எங்கும் கிருஷ்ணமயமாக இருப்பதை கண்டேன் என்றார். கிருஷ்ணரின் சிறப்புகள். கிருஷ்ணர் ஜெயந்தி என்று சிறுவர் சிறுமிகளை கண்ணன்றாதிகள் வேடமிட்டு ஆராதிப்பது கூடுதல் பலன்களை தரும். இப்படி வேடமிடும் குழந்தைகள் புத்திசாலிகளாக திகழ்வார்கள் என்பது நம்பிக்கை. கண்ணனை வழிபட்டால் அகந்தை அகலும். குழந்தைகளுக்கு மூர்க்க குணம் ஏற்படாது. இளைஞர்கள் தர்மசீலராக வாழ்வார்கள். அரசியல்வாதிகளுக்கு நிர்வாக திறமை அதிகரிக்கும். பெண்கள் கண்ணனை மனம் உருகி போற்றி வழிபட்டால் திருமண தடைகள் விலகி கல்யாணம் கைகூடும். விவசாயிகள் கிருஷ்ணரை வழிபட்டால் வயல்களில் விளைச்சல் அதிகரித்து செல்வம் பெருகும். மாடுகளின் எண்ணிக்கை பெருகி கடன் தீரும். தொழில் அதிபர்கள் கிருஷ்ணருக்கு சிறப்பான பூஜைகள் செய்தால் புகழ் கூடும். கூட்டு தொழில் செய்தால் வெற்றி பெறுவார்கள். தொழில் நிர்வாகத்தில் ஆற்றல் பெருகும். கிருஷ்ண லீலையை மனமொன்றி கேட்டால் பசி தாகம் ஏற்படாது. கிருஷ்ண நாமத்தை தினமும் உச்சரிப்பவர்களும் கேட்பவர்களும் புண்ணிய உலகை சென்றடைவது உறுதி. பாகவதத்தில் உள்ள அவதார கட்டத்தை பாராயணம் செய்வது மிகுந்த புண்ணியத்தை தரும். அந்த பாராயணத்தை கேட்டாலும் புண்ணியம் கிடைக்கும். கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரின் அருள் 100% அதிகரிப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று ஜபித்தால் கிருஷ்ணர் பார்வைப்படும். கிருஷ்ண ஜெயந்தி, ஜென்மாஷ்டமி, ஸ்ரீ ஜெயந்தி, கோகுலாஷ்டமி என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி என்பது பகவான் கிருஷ்ணன் இப்பூமியில் மானிடராக அவதாரம் செய்த திருநாளாகும். தீயவர்களையும் தீமைகளையும் அழித்து நல்லோர்களையும் நன்மைகளையும் காப்பதற்காக உருவானதே ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ணருக்கு அவரது சிறுவயது நண்பர் குசேலர் அவள் கொடுத்து மகிழ்ந்தார். இந்த நிகழ்ச்சியின் காரணமாகவே ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி அன்று அவளை வைத்து நிவேதனம் செய்வது வழக்கத்தில் உள்ளது. கண்ணனை காணாத கோபியர்கள் பலவிதமாக புலம்பினார்கள். அப்போது அவர்கள் பாடிய பாடல் கோபிகா கீதம் எனப்பட்டது.